இந்த முன்னோர்கள்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சூட்சம் என்னென்னா, உங்கள் அப்பாவோட அப்பா பூட்டன், இது யாருக்கு தெரியும் உங்களுக்கு? இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது. தெரிஞ்சவங்க அதிர்ஷ்டசாலி. எதையுமே சரிசமமாக ஆமாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய, இப்போ நீங்கள் நல்லது கெட்டது எதை செஞ்சாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அதனுடைய 7ஆம் பாவத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் அங்கே துலாம் தராசுடைய சின்னத்தையே வச்சிருக்கான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருநெல்வேலி பாஷை கேள்விப்பட்டீங்களா? எப்படி பாஷையாக இருக்கும்? என்னல வாழை போல அண்ணாச்சி என்ன கடை வந்தாச்சா ஊருக்கு எப்போ வரீங்க அப்படிம்பாங்களே, அது மாதிரி அந்த பாஷை. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இதில் பேசுகிறது வேறு. என்னங்க வாங்க, என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படி. நம்ம ஊரில் அந்த ஏங்க வாங்க அந்த சைடில் ஒரு டைப், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தமிழ் இருக்கும். அப்போ இன்றைக்கி ஜோதிடத்தில் இந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பரிகாரம், நீ எந்த தசையோ நடந்துட்டு போ, எந்த புத்தியோ சொல்லிட்டு போ. இன்றைக்கி நல்லா பாருங்கள், எல்லாருமே ஜாதகம் பார்த்துட்டு கடைசியில் அவங்க கேட்குற வார்த்தை என்ன கேட்குறாங்க? ஏதாச்சும் குடியா, எனக்கு என்ன கொடுக்கறது? பரிகாரம் ஏதோ ஒன்று கொடு. அதாவது சொல்கிறாங்கல்ல, இல்லை அதுக்காக சொல்யூஷன். இப்போ இன்றைக்கி என்னென்னா, எதை தின்னா பித்தம் தெளியன்னு பைத்தியம் பிடிச்சி சுற்றுறாங்க. எதையும் ஒன்று திங்கணும், பைத்தியம் தெளியணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அது வேறு காரணம் கிடையாது. ஏதோ ஒரு கோயில் வழிபாடுகள் எதையோ ஒன்று சொல்லு, அதுதான் எது பித்தம் தெளியும் அப்படின்னா, ஒரு சித்தருடைய வழிபாடுகள் இது மாதிரி நோக்கும் பொழுது நம்முடைய பித்தம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீருங்கிறதுக்கு தான் எதை தின்னா பித்தம் தெளின்னு சொன்னாங்களே தவிர இது தவறான வார்த்தையிலே அல்ல. அப்போ நம்மளுக்கு தசா புத்தி எது வேணுமாலும் நடக்கட்டும். இந்த தசா புத்திக்கு தகுந்தார் போல் அனுபவத்தில் அவர் கண்ட வெற்றி பரிகாரம் அப்படின்னு பேசக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்பிற்கு நெல்லை சொல்வேந்தர் இனிய நண்பர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு அழைக்கிறோம். அவர் முதலாக நம்முடைய நிறுவனத்துக்கு வந்திருக்காரு, என்னுடைய நீண்ட கால நண்பர். அவருக்கு நான் ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏகப்பட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா? இன்னொரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைக்கிள் டயரில் வழுக்கையாக இருந்தால் ஆபத்து அதிகம்னு அர்த்தம், தலை வழுக்கையாக அதிகமாக இருந்தால் மூளையில் அறிவு அதிகம்னு அர்த்தம். நான் என்னோடய வாசகம் இல்லை, ஒரு பஸ்ஸில் எழுதி வச்சுருந்த வாசகம். அப்போ எப்பயுமே அவரை நம்ம இது சொல்லலை, அவருடைய அறிவுத்துறை. ஏன்னா சிந்திச்சு முடிக்கொட்டு போயிருமாம்மா. அந்த அளவுக்கு சரக்கு உள்ள ஒரு நபர் யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. கைகளை தட்டு. அப்படி மடிச்சுட்டீங்கன்னா என் இனிய நண்பர் ப்ளஸ் என்னுடைய நிறைய வெற்றிக்கு காரணமானவரும் முக்கியமான சொல்லலாம். திருப்பூரில் அவர் படித்த குருநாதருக்கே ஒரு வெற்றியை கொடுத்து அவரை ஒரு பெரிய ஆளாக்கின ஒரு முதல் மாணவன்னா நம்ம ஐயாவை தான் சேரும். அதுபோக வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி யூடியூப்பில் எடுத்தாலே வாஸ்து பரணி அப்படின்னா அவர் தான் நின்றுட்டுருக்கிறாரு. இன்றைக்கி எத்தனையோ இந்தியாவில் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் அந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இனிய நண்பர் தான் டார்கெட். இன்றைக்கி ஏகப்பட்ட நேற்று கூட போய் சென்னையில் தான் போய் வாஸ்து பார்த்து வந்திருக்கிறாரு. வாஸ்து அப்படின்னாலே சாம்ராட் அப்படின்னா நம்ம பரணி லோகநாதன் ஐயா தான். அவருக்கு என்னுடைய அதே போல் நமது இனிய நண்பர் அவரும் நம்மளுக்கு பொன்னாட போத்துறாரு. அவருடைய ஈர்ப்பால் வந்திருக்கிறாரு. பரணி லோகநாதனோட ஈர்ப்பால் வந்திருக்கிறாரு.
எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் அண்ணாச்சி மாதிரி வந்திருக்காங்க. அக்கா 2 அக்கா தான் இருக்காவ. இதெல்லாம் நான் அப்போ கமலஹாசன் இருந்தேன். இப்போ ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அவர் ஐயோ சொன்ன மாதிரி தலையில் முடி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? அதாவது இளநீ எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய்க்கு மதிப்பு அதிகமாக, வழுக்கைக்கு விளையுங்கன்னா வழுக்கைக்கு தான் அது அதிகம். யார் விரும்புவதெல்லாம் அதானே விரும்புவாங்க. இதுதான் ஒரு ரீசன் வரேன். சரி, நான் என்னுடைய குருமார்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிடணும். ஏன்னா குருவர்களும் திருவர்களும் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு லெவலுக்கு வர முடியும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் திருப்பூரில் மீனம் ராஜு ஐயாட்ட தான் நான் படித்தேன். எனக்கு ஆனாவனா அந்த விஷயத்தில் சொல்லி கொடுத்தவர் எனக்கு திருப்பூர் மீனம் ராஜு ஐயா தான். அவர் இப்போ தற்சமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயாட்ட நாடி முறை படித்தேன். அதுக்கப்புறம் வளராஜன் சார்கிட்ட கேபி, அதுக்கப்புறம் டேலி சுந்தரராஜன் சார்கிட்ட டேலி மெத்தட் படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது தங்கபாண்டி சார்கிட்ட தான் படிச்சுட்ருக்கேன். தங்கபாண்டி சார் கோயில்பட்டி தங்கபாண்டி பேசிட்டு போயிருப்பாருங்களேன். அவர்கிட்ட தான் இன்ன வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்துகிட்ருக்குறோம். வித்தியாசமான ஒரு பலன் அமைப்பு. சரிங்களா? இதான் நான் வெளியில் பேசக்கூடிய அமைப்பு. முந்தி போனால் ஒரு 2 மீட்டிங்கில் தான் பேசியிருக்கேன். ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கேன். இப்போ சமயத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கேன். என்னை வெளியில் என்னை பேச வச்சு அழகு பார்த்த என்னுடைய ஆர்வ நண்பர் பரணிவளானுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். இது முன்னோர்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் முன்னோர்கள் வணக்கம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீங்கள் கேட்டு தான் ஆகணும், இல்லை கேட்கலாம் வேறு வழி இல்லை. கேட்கலனால விட போகிறது இல்லை. சரிங்களா? முன்னோர்கள் இது ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது. இது எத்தனை பேர் இருக்கீங்களோ இங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எத்தனை சப்ஜெக்ட் எத்தனை சேர் காலியாக இருக்குது, அவங்களாம் கொடுப்பனை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் என்னால். இப்போ தான் சமீபத்தில் ஒரு ஆள் இப்போ தான் போனார். சரி, அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ரைட் ஓகே அப்படின்னு. இந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட முன்னோர்கள் வணக்கம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கசகாத்த பெருமாள் நாடார் அப்படின்னா என்னுடைய பூட்டன் பேர். எங்கள் பூட்டி பேர் முத்தம்மாள். அதுக்கு அடுத்த சந்ததின்னு பார்த்தாச்சுன்னா பால்பாண்டி நாடார், செல்லம்மாள். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது எங்கள் தாத்தா பால்பாண்டி நாடார் செல்லம்மாள் சொல்லுது. எங்கள் அப்பா பேர் சுடலமணி நாடார் சரஸ்வதி அம்மா. அவங்களுக்கு மகனாகிய நான் பால்ராஜ். அது நம்ம சோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்தினால நம்மளுக்கு கோபாலகிருஷ்ண சுவாமின்னு சொல்லி ஒரு பேரை வச்சுட்டாங்க. இந்த முன்னோர்கள்னு சொன்னேன் இல்லையா? இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சம் என்னென்னா, உங்கள் அப்பாவோட அப்பா பூட்டன். இது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது. தெரிஞ்சவங்க அதிர்ஷ்டசாலி. சரி, அப்பாவோட தாத்தா தெரியுங்களா? என்ன தெரியும்? பாட்டி பேர், பூட்டி பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மேட்ரை சொல்கிறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு செம்மையாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டுன்னு கேட்டிங்கல்ல, கட்டுவீங்க சார், கட்டுவீங்க, கண்டிப்பாக கட்டுவீங்க. தெரிஞ்சிருந்தால் கட்டுவீங்க. தெரியும்னா ஓகே, குறித்து வச்சுக்கோங்க. இல்லை யார் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாதுங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன சூட்சமாக சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அவங்கள தெரியாது. உங்களுக்கு வேணால் உங்கள் அப்பா மூலியமாக உங்கள் தாத்தா பாட்டிங்கிறது தெரியும். நீங்கள் பிறந்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் ஒரு வியாழக்கிழமை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? எந்த டைமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன விளக்கு ஒன்று போடுங்க. கிழக்கு முகமாக போட்டுக்கோங்க. அந்த விளக்கு ஏற்றுனதுலேருந்து ஒரு 24 நிமிஷம் கணக்கு. அதில் இருந்து அந்த 24 நிமிஷத்துக்குள்ளே 9 முறை உங்கள் வேண்டுதலை எப்படி வைக்கணும்னா, இப்போ உங்கள் பேர் என்ன பேருங்கய்யா? விஜயகுமார் ஆகிய நான். உங்கள் அப்பா அம்மா பேர்? கண்ணப்பா கவுண்டர் அந்த மாதிரி சரோஜாவனுடைய மகனாகிய நான். அவங்களோட அப்பா அம்மா அவங்க பேரையும் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அப்படி தானே இல்லையா? அவங்க பேரை சொல்லி இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன், இவளுடைய வம்சாவளி வரக்கூடிய அந்த பூட்டனாகிய நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சு, உங்களுக்கு என்ன வேண்டுதல் அந்த வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே நிறைவேற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டியில் மாற்றுக்கிறது இடமே கிடையாது.
இதுக்கு தான் பாக்கியம் செஞ்சுருக்கணும்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குங்க தெரியணும்ல. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், வேலைக்கிழமை 6 to 7 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேலைக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நல்ல டைம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 24 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 24 நிமிஷத்தில் உங்கள் அந்த மாதிரி அந்த வம்சாவளியை சொல்லி இன்னாருடைய நான் அப்படிங்கிற உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி சொல்லி 9 முறை உங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாலே அதை அவங்க நிறைவேற்றி தந்தே தீருவாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதி. மாறவே மாறாது. சார் இது வந்து பூட்டன் பூட்டிக்கு உள்ள அமைப்பு. அவங்க தான் நம்மளுக்கு முத கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி சார். சூப்பர் அருமை. இப்போ இங்கே வந்திருக்க எல்லா அண்ணாச்சிமாருக்கும் நான் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். அக்கா 2 அக்கா தான். அதுதான் அந்த 2 அக்காவுக்கும் நான் நன்றிங்க. மேடையில் 2 வீட்டுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். அப்புறம் நம்ம இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்போ வந்து சார் உங்கள் ஆஃபீஸில் செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, 24 நிமிஷம் கணக்கு சார். ஏற்றுனதுலேருந்து 24 நிமிஷம். அந்த 24 நிமிஷத்தில் 9 முறை உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவாங்க. ஒரே நீங்கள் வேணால் சின்ன எக்ஸாம்பிளுக்கு வேணால் ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் சொல்லிட்டேன், லட்டுன்னு சொன்னால் இனிக்கையா செய்யும்? சொல்லுங்கள் சார், லட்டுன்னா இனிக்கையா செய்யும்? எடுத்து சாப்பிட்டா தான் இனிக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள். நடைமுறைப்படுத்தி பார்த்தா தான் அதோடய எண்ணங்கிறது தெரியும். ஃபீட்பேக் கொடுங்களேன், தப்பு இல்லை. என்னுடைய நம்பர் 7 200 வேகத்தை சொல்லிட்டணும். கீழே போட்டுறீங்களோ? சரி, அந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்கும்போது கீழே போடுங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா அப்படி பார்த்து எடுங்களேன். கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி போட்டு எடுங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் கிளாராக அடிக்கும் போகிறோம் நீங்கள் பார்த்து. யாருக்காக யாருனாலும் வேண்டலாம் தாயி. நீங்கள் வேண்டாந்தால் உங்கள் பூட்டன் பூட்டி பேரை சொல்லி வேண்டணும். சரிங்களா? உங்கள் பையன் வேண்டாந்தா அவனுடைய பூட்டன் பூட்டி பேரை சொல்லி வேண்டும். தாராளமாக யாருக்காக யாருனாலும் வேண்டலாம். இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. வந்ததுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னார் இல்லையா, அதனால் ஒரு பரிகாரத்தை கொடுத்துருவோம். இன்னும் சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் போகலை. இப்போ நான் வந்து இப்போ வந்துட்டு ஒரு ஜாதகம் ஒன்று போட்டுக்கிட்டுறீங்களா? ஒரு ஜாதகம், அதாவது ஒரு கிழமையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு கிழமையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. இது வந்து அப்படியே தசா புத்திக்கும் பொருந்தும். நீங்கள் ஒரு கிழமையை மட்டும் வச்சுக்கிட்டால் பத்தாது. உங்கள் தசா புத்திக்கு இது வந்துடும் அப்படியே. இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய தசை, சூரிய புத்தியில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, அது எந்தெந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேட்ரு, சின்ன மேட்ரு தான். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. நான் வேணால் உங்களுக்கு ஒரு லக்கணம் ஒரு ஜாதகம் போட்டே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் உங்கள் பேப்பர் கையில் இருந்திருக்கு, போகிற ஆள் போட்டுக்கோங்க. இல்லைன்னாலும் இந்த வீடியோவில் பார்த்து கூட நீங்கள் கேட்டுக்கோங்க. ரொம்ப சார் இதெல்லாம் சில எல்லா ஜோதிடரும் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அமைப்புலாம் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லித்தர மாட்டாங்க. இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால லேசாக எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதை நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னங்கிறது தெரியும். இப்போ பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தில், அதாவது நம்ம ஜாதகத்தில் எல்லாம் இருக்குது. நம்ம தான் அதை பயன்படுத்திக்கிட்ட மாற்றிக்கிட்டோம். நம்ம கட்டப்படி எல்லாமே கட்டத்தில் கரெக்டான க்ளீனாக வச்சுருக்கேன். எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன கிளம்பையில் என்னென்ன பண்ணலாங்க நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம அதன்படி போய்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டு மாறி போகும்போது நம்ம மாட்டிக்கிட்டோம். சரிங்களா? சார் இப்போ போட்டுக்கிடுறீங்களா? சரி, ரைட்டு, ஓகே. அதாவது வந்துட்டு மீன லக்கணம் போட்டுக்கோங்க. மீன லக்கணம், லக்கணத்திலே குரு ராகு போட்டிங்களா? கடகச்சந்திரன், கன்னி கேது, துலா செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன் புதன் சனி, தனுசில் சுக்கிரன்,
சூரியன் புதன் சனி விருச்சிகத்தில், ஆமாம் சூரியன் புதன் சனி. தனுசில் வந்து சுக்கிரன், மகரத்தில் மாந்தி. இது வந்து பஞ்சமி திதி. பஞ்சமி திதினா உங்களுக்கு மிதுனமும் கன்னியும் திதி சூன்யம் அந்த 2 கட்டத்தில் என்று போட்டுக்கோங்க. செவ்வாய் துலாத்தில் இன்னொருக்கா சொல்கிற மாதிரியும் பாருங்கள். அதாவது வந்து மீன லக்கணம், லக்கணத்திலேயே குரு ராகு, 5ல் சந்திரன், 7ல் கேது, 8ல் செவ்வாய், 9ல் சூரியன் புதன் சனி, 10ல் சுக்கிரன், 11ல் மாந்தி, 34 வயசு ஆண் ஜாதகம். சரிங்களா? இப்போது ஒரு கிரகத்துக்கு திரிகோணம் நல்லா இருந்தாலே அந்த கிரகத்தோட அமைப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சரிங்களா? எந்த கிரகத்தை எடுத்தாலும் அந்த கிரகத்து திரிகோணங்கள் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த கிழமையிலையோ அந்த தசாபுத்திக்கோ நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த சமயத்தில் இப்போ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் முதல்ல ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்தில் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்களேன். ஜாதகத்தில் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தானே, சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதில்ல? ஒவ்வொரு கிழமைக்கும் என்னென்ன, இப்போ புதன்கிழமை, வேலைக்கிழமைனா குரு, இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிடலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜாதகருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த சூரியன் இந்த ஜாதகத்தில் பலமாக இருக்காரான்னு பார்த்தா லக்கணத்துக்கு 9ல் இருக்கிறார். சரிங்களா? பலம்தான். சரிங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொதுவான விஷயத்துக்கு நல்ல விஷயங்கள்னு எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை. சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு 12 பாவங்களுக்கு நம்ம என்ன பலங்கிறது நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட, 4ஆம் இடம் வீடு வண்டி இடம் வாங்கணும், 5ஆம் இடம் குழந்தை சம்மந்தம், 6ஆம் இடம் வேலை, 7ஆம் இடம் தொழில், கூட்டு தொழில், இந்த மாதிரி மனைவி சம்மந்தப்பட்டு, 8ங்கிறது ஆயுள் சம்மந்தப்பட்டு, 9ங்கிறது தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 10 தொழில், 11 லாபம், 12ங்கிறது நம்ம அயன சயன போக, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த பாவங்கள் அமைப்பு என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது இந்த சூரியன் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வாங்க. 2ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பாருங்கள், சுக்கிரன். அதுக்கு வீடு கொடுத்த குரு எங்கே இருக்கார் பாருங்கள். இல்லை, இப்போ நம்ம சூரியனை தான் நம்ம நக்கணம் வச்சுக்கிடணும். சரிங்களா? சூரியனை தான் நம்ம பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை தானே பார்க்குறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த வீடு கொடுத்த குரு வந்து நல்லா இருக்காரா? குரு பலமாக இருக்கார், கூட ராகு இருக்கார். அதனால் பிரச்சனை. ஏன்னா ஆட்சியாகி நல்லா முழுத்திரியான ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அப்போது இந்த 2ஆம் பாவம், அப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட பேச்சு, கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்தும் உங்களுக்கு தெரியும். 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்தை என்ன இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே செய்யலாம். சரிங்களா? அடுத்தல 3ஆம் பாவத்துக்கு வாங்க. சூரியன்லேருந்து 3 மாந்தி இருக்குது. சரி, அதுக்கு வீடு கொடுத்த ஆள் சனி 11ல் இருக்கார். அந்த இடத்த பார்க்காரா? செவ்வாய் பார்க்குது, சனி பார்க்குதுங்களா? அப்போ செவ்வாய் சனி ஏற்கனவே மாந்தி. அதுக்கப்புறம் சனி ஒரு பாவக்கிரகம், செவ்வாய் ஒரு பாவக்கிரகம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அப்போ இந்த 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சீட்டு எம்எல்எம் போடுறது, இல்லைன்னா ஒரு சிறு தூர பிரயாணம் போகிறது, 3ஆம் பாவம் சம்மந்தம். ஞாயிற்றுக்கிழமை இந்த சகோதரன் பிறந்தாலே பாதிப்பான், இளைய சகோதரன் பாதிக்கும். சனி பாக்கு செவ்வாய் பாக்கு பார்த்தீங்களா? அதனால் 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட வேலையை செய்யக்கூடாது. இளைய சகோதரன் பிறந்தாலே இதுக்கு டேஞ்சர். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கான்செப்ட் என்னன்ட்டு? ரைட், ஓகே. இப்போ 4ஆம் இடத்துக்கு வாங்க. வீடு வண்டி வாகனம் யோகம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய, அப்போ ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் பாவ சம்மந்தப்பட்ட வேலையை செய்யலாமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4ஆம் இடம் பாருங்கள், கும்பம். இந்த கும்பத்தை யாராவது பார்க்காங்களான்னு பாருங்கள். இல்லை 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி யாருங்க? ம் 4 சூரியனுக்கு தான் பார்க்கணும். 4ஆம் அதிபதி அங்கேயே கூடவே வந்துட்டாரா? அதை குரு பார்க்குதா? கேது பார்க்குறாரா? சனியும் கூட இருக்கா? 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாருங்கள், கேது பார்க்குது. ஆனால் ஆட்சி பெற்ற குரு நல்லா பலமாக பார்க்குறாரு.
அது ஒரு நல்ல அமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா இதில் வந்துட்டு பலமான கிரகங்கள் பார்க்கும்போது அதனுடைய பாவ பலங்கள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது அதில் ஒரு அமைப்பு. இதில் வந்துட்டு 4ஆம் பாவம் ஆட்சி வீட்டில் இருக்க குரு பகவான் பார்க்குற 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட அந்த வீடு மாறுறது, கிரக பிரவேசம் பண்ணுறது, ஒரு நீச்சல் பழகிறது, ஒரு போர் போடுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நீங்கள் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறது பாருங்கள். 5ஆம் இடம் குரு பலமாக இருக்காரா? குரு நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார் கூட. ஆமாம், அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறாரு கூட. ராகு இருந்தாலும் அந்த குருவுக்கு வந்து எப்போவுமே இந்த ராகு வந்து எப்போவுமே குரு சொல்கிறத கேட்கக்கூடிய அமைப்பில் உண்டு. அதனால் அது குரு பலமாக இருக்காருங்கிற மாதிரி எடுத்துக்கல. அது அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூஜை மந்திரங்கள், ஒரு மேல் அதிகாரியை சந்திக்கிறது, குழந்தை பிறப்பு, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு. இப்போ குழந்தைக்கு மருத்துவம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரி, அடுத்தால 6ஆம் இடத்துக்கு வாங்க. 6ஆம் இடம் மேசம். செவ்வாய் 6 கூடிய செவ்வாய் 12ல். அப்போ 6ஆம் பாவம். ஆனால் இருந்தாலும் செவ்வாய் தான் வீட்டை தானே பார்க்குது பற்றிலாம். அதனால வந்துட்டு இது வந்து ஒரு 50% பலன் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த 6ஆம் வீட்டுக்கு விட்டு 12க்கு போயிட்டார் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கடன், அந்த மாதிரி சண்டை போடுறது. ஆமாம், கடன் வாங்கவே கூடாது. 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட வேலையை செஞ்சாச்சுன்னா மாட்டிக்கிடுவார், வரிசையாக சிக்கலில் மாட்டிக்கிடுவார். ஞாயிற்றுக்கிழமைனா கண்டிப்பாக வயிறு வலி வரும் இந்த ஜாதகருக்கு. ஏன்னா 6 கூட 12 போயிடுச்சாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலை எடுத்து வச்சிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அந்த விஷயம் இல்லை, கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்பவும். சரி, அதுக்கு 7ஆம் இடத்துக்கு வாங்க. இப்போ பெண் இழைப்பு, கூட்டாளி, திருமணம், 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஆனால் தன் வீட்டுக்கு 8ல் போயிட்டார் பார்த்தீங்களா? இங்கே ராகு பார்வை இருக்கா? 7ஆம் இடத்துக்கு ராகு பார்வை இருக்குது பாருங்கள். செவ்வாயோட 8ஆம் பார்வை இருக்கா? அப்போ 7ஆம் பாவ வேலையை செய்யவே கூடாது. 7ஆம் பாவ வேலையை 7ஆம் பாவ வேலையை செய்யக்கூடாது. கூட்டு முயற்சி ஆகாது. சரிங்களா? கல்யாணம் பேசி இப்போது நல்லா பாருங்கள், ஒரு கல்யாணத்தில் ஒரு பிரேக் ஆகி நிற்கிது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், இந்த பொருது அப்படியே கரெக்டாக இருக்கும். யாருடைய ஜாதகத்துலேயாச்சும் கல்யாணம் ஆகி பிரேக் ஆகிறது, கல்யாணம் டைவர்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் கரெக்டாக இருக்கும். 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட அந்த யூரின் ப்ராப்ளம் வர்றது, ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே இந்த கிழமை தான் வரும். சரி, அடுத்தால 8ஆம் பாவம் வாங்க. 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட வேலை பாருங்கள். 8ஆம் பாவமே இடமே தீதி சூன்யம், பஞ்சமி தீதி இல்லையா? சுக்கிரன் பார்வை இருக்குது. 8ஆம் பாவம் தன் வீட்டுக்கு மறைஞ்சிட்டாரு பாருங்கள். அங்கே கேது பார்வை இருக்கா? ஒரு சுவர் பார்வை, 3 டேஞ்சரஸ். ஒரே ஒரு சுவர் பார்வை தான் இருக்குது. சுக்கிரன் மட்டும்தான் பார்க்குறார். 8ஆம் அதிபதி தீதி சூன்யம். அதனால் வந்து எல்ஐசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சர்ஜரி, கோர்ட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகம் 2 மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஆனால் இந்த சுக்கிரன் பார்க்குறதுனால இதை நடத்தி வைக்கும். என்ன அந்த வம்பு, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு வரும். அதை ஏமாற்றம், அவசூல், இந்த 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமைனா மலச்சிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தோட அமைப்பு. சரிங்களா? சரி, அடுத்தால 9ஆம் இடத்துக்கு வாங்க. 9ல் கூடியவர் சந்திரன். 9ல் இருக்கிறாரா? ஆட்சி. நல்ல ஒரு பலமான அமைப்பா. குரு பார்வை இருக்கா பாருங்கள். குரு பார்வை இருக்கா? வர வேண்டிய பணம் வரும். வெளிநாட்டு முயற்சி பண்ணலாம், லாயரை சந்திக்கலாம், ஒரு ப்ரொஃபஸரை பார்க்குறது, ஒரு சட்ட ஆலோசனை பண்ணுறது, சட்ட சம்மந்தப்பட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இருக்கிறது பாதகஸ்தானம் இல்லையா? தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம். எப்போவுமே பாதகாதிபதி உறவுகளை கெடுக்கக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? பாதகாதிபதி உறவுகளை கெடுப்பார். அதனால் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்து 10ஆம் பாவத்துக்கு வாங்க. அவரே கேது பார்வை இருக்கா? சூரியனை கேது பார்க்குதா? கூடவே சனி இருக்காரா? அப்போ இந்த கர்ம வயசில் கலந்து கொள்வது, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயும் தேவையில்லாத பயம், இதெல்லாம் செய்யவே கூடாது.
இது இந்த 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டானது. அடுத்தால 11ஆம் இடத்துக்கு வாங்க. கேது 14ஆம் அதிபதியும் கேது பார்க்குறாரா? அப்போ இந்த மூத்த சகோதரன் சித்தப்பா இவங்க விவரத்தெல்லாம் தவிர்க்கணும். இதில் அந்த மூத்த சகோதர சித்தப்பா அந்த இடம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் கேட்க போவான். அப்போ மண்டை மேலே அடி விடும். ஏன்னா அதெல்லாம் ஆகாதுன்னு இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துக்கு வாங்க. சூரியனுக்கு 12 இடத்தில் 2இல் சுக்கிரன், அதாவது அந்த அதிபதி 2ல் போய் இருக்கிறாரா, 6 கூடிய 12ல் இருக்கிறாரா. செவ்வாய் நின்ற இடம் கெடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. செவ்வாய் எந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் கெடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்போ இவர் நைட்டு வேலை போகிறது, பயணங்கள் அதிகமாக செய்கிறது, மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணுறது, நைட்டு இரவு வேலைக்கு டியூட்டி போகிறது, இந்த மாதிரி அதாவது ட்ராவல்ஸ்லாம் ஆகாது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ ஒரு கேள்விகள் வரும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் இந்த விஷயத்தெல்லாம் செய்யவே கூடாதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இல்லைன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு சூரிய திசையில் சூரிய புத்தியில் இந்த பலன்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஈஸியாக எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இந்த திசையில் இந்த புத்தியில் என்னென்ன பலன் நடக்குங்கிறது அழகாக நோட்டு போட்டு கையில் எடுத்து கலா கொடுத்து போடலாம். அதுக்கு என்ன மேட்ரு என்னங்கிற நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். 3ஆம் பாவம் பழைய நம்ம வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை தான். சரிங்களா? அப்போது இந்த 3ஆம் பாவம் சொல்லக்கூடியது என்ன மாசன்னு பாருங்கள். சார் இது எப்போ நடக்குன்னு கேட்பாங்களா சார்? ஒரு சூரிய தசை நடக்கு, ஒரு சூரிய புத்தி நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாதுன்னு கேட்பான்ல. அப்போ வாங்க, ஒரு தை மாதம். சரிங்களா? லக்கணப்படி அது என்ன எத்தனாம் பாவம்? 11ஆம் பாவம்னா என்ன திதி? ஏகாதசி திதி. அப்போது ஒரு தை மாதம் ஏகாதசி திதி அன்னைக்கு இப்படி எடுக்கணும் நீங்கள். அது என்ன கிழமை வருது? சனிக்கிழமை. இப்போ நம்ம அந்த சூரிய புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரிய புத்தி நடக்கும்போது அவன்கிட்ட அந்த கேள்விகளுக்கு அப்போ சூரிய புத்தி நடக்கும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக தவிர்க்க முடியுமா? ஒவ்வொரு எத்தனை 4 ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்பான்ல. அப்போ நம்ம சொல்லாம்ல, எழுதியே கொடுத்து விடலாம். ஒரு தை மாதம் ஏகாதசி திதி அன்னைக்கு அங்கே எங்கே மாந்தி இருக்கா? குளிகன் காலத்தில் குறிப்பிட்டபடி அப்படி நச்சுன்னு தூக்கி கொடுத்து விட்டுடலாம். குளிகன் காலம் எவ்வளோ நேரம்? அந்த 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தில் கவனமாக இருங்க. ஆனால் அந்த டைமில் அவன் அப்படி தான் செஞ்சு தான் மாட்டிக்கிடுவான். எப்படி எழுதலாம் பார்த்தீங்களா? தை மாதம் ஏகாதசி அன்னைக்கு குளிகல் காலத்தில் கவனம் அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். சரி, அடுத்தால இப்போ 3ஆம் பாவம், அதாவது 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட வேலையை தான் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த 3ஆம் பாவத்தோட சனி பகவான் ஒரு இடத்த பார்ப்பார்ல, எந்த இடத்துலாம் பார்க்குறாரு, எங்கெல்லாம் இருக்கிறான்னு பாருங்கள். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். திருப்பி கேளுங்க. ஒரு ஜாதகத்தை போட்டு பாருங்கள், உங்களுக்கு அட்டகாசமாக புரியும். இதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விஷயங்கள். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் தசா புத்தி இந்தந்த காலகட்டத்தில் இது நடக்குன்னு சொல்லி அழகாக அருமையாக எழுதி கொடுத்து விடலாம். ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துக்கு பின்னாடி க்ளீனாக இந்த மாதம் இந்த திதியில் இந்த ஜாதகர் இவ்வளோ இந்த மாதிரி காய்ச்சல் அவதிப்படுவார், இல்லைன்னா நம்ம கண்டத்துக்குள்ள அமைப்பு இந்த மாதிரிலாம் க்ளீனாக பின்னாடி எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த வயசில் பார்த்தா கரெக்டாக நச்சுன்னு இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆய்வு பண்ணியிருந்தால் எழுதி வச்சுப்பாங்க. இது உங்களுக்கு சிம்பிள் விஷயந்தான், பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த சனி எங்கெல்லாம் பார்க்குறான்னு பாருங்கள். ரிஷபத்தை பார்க்குறாரா பாருங்கள். அப்போ ஒரு வைகாசி மாதம் எடுத்துக்கலாமா? அது லக்கணப்படி என்ன திதி? லக்கணப்படி 3ஆம் தேதி திருதிய திதி. அப்போது ஒரு சனிக்கிழமை வைகாசி மாதம் திருதி அன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து அந்த சனி எங்கே பார்க்குறாரு பாருங்கள்? சிம்மத்தை பார்க்குறாரா? சரி, அப்போ இந்த ஆவணி மாதம் ஒரு சஷ்டி, ஏன்னா இது 6ஆம் இடம் இல்லையா லக்கணப்படி, அது சஷ்டி திதி கவனம். அப்போ இந்த சனி பார்த்த 4 வீடுகளை நம்ம இந்த மாதிரி பார்த்து நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதிக்கலாம். இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை திருதிய திதியில் என்றைக்கு வருதுன்னு பார்த்து எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல கவனமாக இருந்துக்கலான்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்படி லக்கணப்படி எந்த திதி அப்படி வரல அப்படின்னா காலபுருஷனுக்கு என்ன எத்தனாம் தேதியாக வருது நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், இங்கே ஏகாதசி வந்துச்சு இல்லையா, இது காலபுருஷனுக்கு தசமி திதி வரும்.
அப்போ அந்த தசமி திதியும் ஏகாதசியும் திதி நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆவணி மாதம் சஷ்டி திதி, பஞ்சமி அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 3ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ நம்மகிட்ட வந்துட்டு கேட்டாச்சுன்னா அந்த 3ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்லிடலாம். சரி, 3ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிக்கிட்டான்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு அந்த 3ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த குருவை பார்த்து நம்ம நல்ல ஆதிபத்தியம், ஒரே ஒரு ஆதிபத்தியம், நல்ல ஆதிபத்தியம் நம்மளை பார்க்குது, குரு பார்க்குதுன்னா கிடைக்கும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா கிடைக்கும்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 7ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாருங்கள். 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? இல்லை 7ஆம் அதிபதி எங்கே இருக்காருங்க? 7ஆம் அதிபதி சூரியனுக்கு 7ஆம் அதிபதி பாருங்கள் சுக்கிரன். அது என்ன மாதம்? மார்கழி மாதம். இப்படி அப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் அந்த திதியை போட்டு கரெக்டாக எடுத்தோன்னா க்ளீனாக கெச்சி போட்டு அழகாக சொல்லிவிடலாம். சரிங்களா? சரி, நம்ம எதை செய்யலாம் சொல்ல நெகட்டிவ் பக்கம் போகணும், பாசிட்டிவ் பக்கம் வரலாமே. என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிக்கலாம். அப்புறம் 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கலாமா? அப்போ அந்த குழந்தை உருவாதை பற்றி சொல்லலாமா? அப்போ சூரிய தசை, சூரிய புத்திலையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கரு உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாமா? அவர் ஜாதகருக்கு ஒரு குரு எங்கெல்லாம் பார்க்குறான்னு பாருங்கள். சார், ஞாயிற்றுக்கிழமைக்கு 5 கூட ஒரு யாருங்க? குரு தானே. அப்போ அந்த குரு எங்கே இருக்கார், எங்கெல்லாம் பார்க்காருன்னு பாருங்கள். பங்குனியில் இருக்காரா அப்போ பங்குனி கடகத்தை பார்த்தா அது ஆடி மாதமா? அடுத்தால புரட்டாசி மாதத்தை பார்க்குறாரா? அப்புறம் கார்த்திகை மாதத்தை பார்க்குறாரா? அப்போது ஒரு சூரிய திசையில் இந்த மாதங்கள்லாம் இவருக்கு ஃபேவரபுளான மாதம், குழந்தை உருவாகக்கூடிய மாதங்கள் ஃபேவரபுளான மாதம். அந்த மாதங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அந்த நம்ம எழுதி கொடுத்துப்படலாம். இந்தந்த மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, நீங்கள் அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த வேலைகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக குழந்தை பாமாயிரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். அடுத்தது 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த 8ஆம் பாவத்தில் புதன் எங்கே இருக்கிறார் பாருங்கள். வைகாசி மாதம் கார்த்திகை மாதம் வருதா? அப்போ அந்த சர்ஜரி பண்ணுறது, எல்ஐசி போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைகாசி மாதம் ராகு காலம். ஏன்னா அந்த ராகு பார்க்குதா? வைகாசி மாதம்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ராகு பார்க்குதா? அப்போ அந்த ராகு காலத்தில் அவர் எச்சரிக்கையாக இருக்கணும். கார்த்திகை மாதம் பாருங்கள், அங்கே கேது பார்க்குதா? வைகாசி மாதங்கிறதுல ரிஷபத்தை ராகு பார்க்குதுங்களா சார்? அப்போ அந்த ராகு காலம், வைகாசி மாதம் ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை, இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். சரிங்களா? அப்போது இப்போ இதை இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிட்டோமா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டோமா? அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் அப்படியே தசா புத்திக்கு மாற்றுங்க, தசை புத்தியாக மாற்றிக்கோங்க. இந்த சூரிய தசையில் இந்த 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், வீடு, வண்டி, வாகனம், குழந்தை பாக்கியம், இந்த 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குங்கிறத நம்ம முதலே சொல்லிவிடலாம். இதை சூரிய புத்தி வேறு திசையில் இந்த சூரிய புத்திக்கு வர காலகட்டம்னு சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லலாம், சூரிய ஓரையிலும் சொல்லலாம். இவ்வளோதான் சூட்சமும். இதை அப்படியே நீங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் எடுத்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்தி காலங்களில் இது தான் இருக்கும், இது தான் நடக்கும். ஈஸியான மெத்தட் சொல்லிடலாம், செம்மையாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு திசைகளை சமாளிக்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் பாதக திசை, அட்டமாதிபதி திசை, 3 கூட திசை, 6 கூட திசைன்னு சொல்லி நிறைய திசைகள் புத்திகள் இதெல்லாம் ஒரு பாடாக படுத்திட்டு கிடக்கும். இப்போ ஒவ்வொரு தசா புத்திக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள். இப்போ ஈஸியாக இப்போ யாருக்காச்சும் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். புதன் திசை, சுக்கிரன் புத்தி, கேது அந்தரம். சரி, உங்களுக்கு இம்மிடியட்டாக பலன் வேணும் அப்படின்னாச்சுன்னா கேது அந்தரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கேது நம்ம காலச்சக்கரத்துப்படி எங்கெங்கெல்லாம் நட்சத்திரம் இருக்குங்கய்யா? கேது அஸ்வினி, மேசம், மகம், சிம்மம். இது காலபுருஷனுக்கு 1, 5, 9ங்களா? அப்போது நீங்கள் அந்த கேது அந்தரம் நடக்குங்களா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு நடக்கும். ஏற்கனவே நீங்கள் ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லையா?
இந்த 1, 5, 9 1, 5, 9 தான் ஜோதிடம். சோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பஞ்சாங்கங்களை சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் எல்லாமே அதில் தான் வருது. சரிங்களா? அப்போ இந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா நீங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வரும். சரி, ரைட். இப்போ சுக்கிர புத்தி இருக்கு இல்லையா? சரிங்களா? இப்போ சுக்கிர புத்தி எந்த ஒரு பாவத்துக்கும் அதனுடைய 7ஆம் பாவம் தான் நிவர்த்தி பாவம். சரிங்களா? காலபுருஷனுக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆமாம், இப்போ அதுதான் தராஸ். எதையுமே வந்து சரிசமமாக ஆமாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய, இப்போ நீங்கள் நல்லது கெட்டது எதை செஞ்சாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அதனுடைய 7ஆம் பாவத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் அங்கே துலாம் தராசுடைய சின்னத்தையே வச்சிருக்கான். அப்போது அந்த 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம அந்த தசாபுத்தி தரம் பரிகாரம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு கான்செப்ட். சரி, இப்போ வேறு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், ஏதாச்சும் தசாபுத்தி. சனி திசைக்கு எடுத்துக்கோங்களேன். திசையை மீறி புத்தி ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் சனி திசைன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சனி எங்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு? 10, 11 மகரம் கும்பம். இல்லை மகரம் கும்பம் தானே சனி வீடு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டான வீடு என்ன வீடுன்னு சொல்லி பாருங்க. சந்திரன் வீடும் சூரியன் வீடும். அது 4ஆம் இடமா? 4ஆம் இடங்கிறது ஆறு, ஏரி, குளம். இங்கே போய் குளிச்சாலே இந்த சனி தசை சூப்பராக இருக்குது சார். சின்ன விஷயம் தானே உங்களுக்கு. ஏன் ஒரு ஆற்றுல போய் டக்கன்னு முங்கி எந்திக்க முடியாதா? இல்லைன்னா ஒரு அருவியில் போய் ஒரு குளியில் போட்டுட்டு வாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு படி இல்லைன்னா ஆற்று பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வரலாம். ஏன்னா அந்த 4ஆம் இடம் தான் அது அமைப்பு. கடலுங்கிறது வந்து 12 வந்துடுங்கய்யா. அதனால சொல்கிறீங்களா? இந்த மாதிரி இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது சனி வந்து உங்களுக்கு கும்பத்தையும் குறிக்கிறதுனால 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பரிகாரங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 5ஆம் இடம்னா என்ன சொல்லுங்கள்? குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். ஒரு மந்திரங்களை வந்து டெய்லி ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே இந்த தசை உங்களுக்கு அழகாக அருமையாக கொண்டுட்டு போயிடும். சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம், அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறத நான் சொல்ல வரேன். அதை நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்துங்க. நடைமுறைப்படுத்த உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வேறு ஒரு ஆள் சொல்லுங்கள். குரு தசை எடுத்துக்கோங்க சார். சரிங்களா? குரு தசை. குருக்கு நேர் ஆப்போசிட் எடுதுங்க சார். கன்னி 3ஆம் இடம் இல்லையா? முதுனம் 3ஆம் இடம் இல்லையா? 3ஆம் இடங்கிறது எழுத்தா? எழுத்து. அது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஜபங்களை எழுதிக்கிட்டே இருக்கிறது. 3ஆம் இடங்கிறது சைக்கிள் ஓட்டுறது, சிறுதூர பிரயாணம் பண்ணுறது, பூங்காக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். இது ஒரு பட்டம். அடுத்தால குருவுக்கு 2 வீடு இல்லையா? இன்னொரு வீடு இருக்குது பாருங்கள், கன்னி வீடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த மாதிரி கன்னி பெண்களுக்கு ஏதாவது தானம் பண்ணுறது, கன்னி தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறது, அந்த 6ஆம் பாவம் அந்த வீட்டுக்கு உண்டான அமைப்புகளை நீங்கள் செய்ய இந்த குரு தசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ராகு எங்கெங்கெல்லாம் இருக்குமா காலச்சக்கரத்துக்கு? காலச்சக்கரத்துக்கு 3, 7, 11 தாய். பொதுவில் நம்ம வந்து பரிகாரம் எல்லாமே அந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் அந்தந்த வீட்டில் அந்த நட்சத்திரம் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிடும். 3, 7, 11 திருவாதிரை, சுவாதி, சதை. அந்த 3, 7, 11 இதெல்லாம் காற்று ராசிகளுக்கு உண்டான அமைப்பு. அதனால் கடவுள்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது பொதுவாக அந்த ராகு கேதுகள் வந்து எல்லாமே நிழல் கிரகம்னு சொல்லிட்டான். அப்போ அந்த நிழல் கிரகம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நிழல்னா என்னென்னா மரம். அப்போ நீங்கள் ஒரு மரக்கன்று தானம் பண்ணாலே உங்களுக்கு இந்த ராகு செம்மையாக வேலை செய்யும். மரக்கன்று தானம், நிழல் தரக்கூடிய மரங்கள் சாலை ஓரங்களை நட்டு வளர்க்கலாம். உங்களுக்கு அந்த கோயிலில் வச்சு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இந்த ராகு உங்களுக்கு அருமையான ஃபேவரபுளாக மாறிக்கும். புதனுக்கு நேர் ஆப்போசிட் எந்த வீடுங்கய்யா? குருவோட வீடு. அது 9ஆம் வீடாக வருது, 12ஆம் வீடாக வருது இல்லையா? ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வந்தாலே போதும். ஆமாம், ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் லாங் ட்ராவல் போகிறது, ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறது. உங்களுக்கு அப்போ புதன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இப்போ இங்கே வந்து உட்கார வச்சுருக்கோங்களே. இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு தலையாய ஒரு கேள்வி என்னென்னா, உங்கள் பையனுக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நீங்கள் அதை தான் நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க. சரிங்களா? இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவில் ஆலயத்தில் போய், சரிங்களா, கொஞ்சம் உழவாரப்படி தூக்குறது, கூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வந்தாலே சூப்பராக உடனே வேலை நடக்கும். பையன் செய்யணும்.
யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு செய்ய 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 இந்த மாதிரி விஷயங்களில் சூப்பராக வந்துடும். இது அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது கோயிலில் வந்து நீங்கள் வந்துட்டு பிரகாரத்துக்கு அந்த ஐயனுக்கு செய்யக்கூடிய அமைப்பு. நான் சொல்கிறது உழவார பண்ணி கூட்டுறது துடைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோயிலை சுற்றி அது என்ன சொல்லுவாங்க, நான் எங்கள் ஊரில் தூக்குறது, உங்கள் ஊரில் என்ன உழவார பணிங்கிற சொல்லலாமா, கூட்டுறது பெருக்கிறது உழவார பண்ணி செய்ய 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 உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். இதில் உங்களுக்கு பையனுக்கு வந்து சனி சந்திரன் தொடர்பு இருக்குங்களா? சனி சந்திரன் புணர்வு தோஷம் சொல்லுவாங்க இல்லையா? சனி சந்திரன் எங்கம்மா இருக்குது? சந்திரன் எங்கம்மா? ராசி எந்த ராசிம்மா? மகராசினா சனி சந்திரன் தொடர்பு வந்துட்டுல தாயி. சனி விட்டுறதுனா சந்திரனே உட்காந்துருக்கார், வேறு ஒன்றும் இல்லை தாய். திங்கக்கிழமை ஒரு 7 வெங்காயம் எடுத்து 7 வெங்காயம் நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, புளிச்ச தண்ணி எங்கே சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நீ தண்ணிப்போம் புளிச்ச தண்ணி இருக்காங்க இல்லையா, அது 7 திங்கக்கிழமை வெங்காயமும் இந்த புளிச்ச தண்ணி வச்சு குடிச்சிட்டு வர சொல்லுங்கள். உங்கள் பையனுக்கு 8வது வாரம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமா. வேற கேது தசை சனி கேது தசைக்கு ஆல்ரெடி சொல்கிறல மரப்பரிகாரம், அதாவது நிழல் கிரகங்கள் இல்லையா, பஞ்சாங்கம் டொனேஷன் பண்ணுறது, இது மரக்கன்று தானம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கேது தசை சூப்பராக இருக்குது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எல்லாமே சனி தசை. உத்திரட்டாதி நட்சத்திரம் போடுறதுனால எல்லாம் சனி தசை தான் ஆடிட்டு இருக்கேன்னு நீங்கள் ஜோதிடர் தானுங்கய்யா. சனிக்கு நேர் ஆப்போசிட் வீடுங்கய்யா, 7ஆம் இடம், சூரியன் சந்திரன். அதனால் சந்திரன் 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட கிரகம் என்ன இதோ நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணாலே போதும். 4ஆம் பாவம் தான் ஆடு, இந்த இது ஆறு ஏரி குழந்த மாதிரி சொல்கிறது, அம்மாட்ட டெய்லி ஆசீர்வாதம் வாங்குறது, அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதான் டெய்லி காலைல திங்கக்கிழமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண நம்மளுக்கு அந்த சனி தசை நம்மளுக்கு வந்து பாதகத்தை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு. சரிங்களா சார்? சுக்கிர தசை சுக்கிர புத்தி, சுக்கிரனுக்கு நேர் ஆப்போசிட் வீடு எந்த வீடிங்கயா? அப்போ நீங்கள் செவ்வாய்க்கு உண்டான அமைப்பு காலச்சக்கரத்துக்கு ஒன்று. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் நம்ம ஆடுன்னு எடுத்துக்கலாமா? ஆட்டு ராசி மேச ராசி தானே. அப்போ அந்த ஆட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறது. மேசம்னாலே திருவண்ணாமலை, நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போனாலே இந்த சுக்கிரதசை அழகாக கடந்து போடலாம். அடுத்தால சுக்கிரதசை இன்னொரு வீடு இருக்குது இல்லையா, ரிஷபம், அதுக்கு நேர் ஆப்போசிட் வீடு 7, ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று போட்டுக்குவாங்க. 8ஆம் இடம் தான் எல்ஐசி, ஒரு 350 ரூபா 250 ரூபா போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, உண்டியில் பணம் போட்டு சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு மரவிடத்தில் போட்டு சேர்த்து வைக்க. 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆக்டிவேஷன் பண்ணால் இந்த சுக்கிரதசை ஒன்றும் பண்ணாது. உங்கள் மனைவி உங்களை ஓஹோன்னு வச்சுன்னு பார்த்துக்கணும். வேற இதுதான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்றீங்களா? இது அந்தந்த தசா புத்திக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கய்யா. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ரைட், லக்கணத்துக்கு எந்தாம் இடங்கிறதா முக்கியம். உங்களுக்கு என்ன லக்கணம் சார்? உங்கள் லக்கணம் என்ன சார்? உங்கள் லக்கணம் மகர லக்கணமா? மகர லக்கணத்துக்கு எங்கே உட்காந்துருக்கிறார் சார்? 11 உட்காந்து எங்கே பார்ப்பார் சார்? மகர லக்கணத்துக்கு உட்காந்துருக்கு, 11 விருச்சத்தில் உட்காந்துருக்காரா? விருச்சத்தில் வந்தால் அவர் எந்த வீட்டை பார்ப்பார்? காலச்சக்கரம் வேண்டாம், அவங்க லக்கணப்படி மகர லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரா இல்லையா? அப்போ நீங்கள் வந்துட்டு 3, 7, 3, 7, 3, 5, 7 5, 7, 9. அப்போ 3, 7, 5 3, 7, 5 சரிங்களா?
இந்த 3ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள். யாராச்சும் எதுவும் கேட்டாலும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சொல்லி நீங்கள் வாழ்த்துங்க. 7ஆம் பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறா அப்படின்னாச்சுன்னா அவங்க கல்யாணம் ஆகும் சொல்லி வாழ்த்துங்க. அவங்களுக்கு வந்துட்டு திருநீர் போட்டு வச்சு விடுங்க. கல்யாணம் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் சூப்பராக ஆயிரும். நடந்திருக்கா? இவ்வளோ தான் சார் மேட்ரு, அவ்வளோதான் சார். கண்டிப்பாக உங்கள் வாக்கு பழிக்கும் சார். குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த ஜாதகருக்கு வாக்கு பொழுது நிச்சயமாக உண்டு. வேறு யாராவது சொல்லுங்கள் சாக்காது. மகர லக்கணம் குரு மட்டும். மகர லக்கணத்துக்கு 6னா உங்களுக்கு அப்போ எங்கெல்லாம் பார்ப்பார் உங்கள் லக்கணத்தை? அவருடைய பார்வைகள் சொல்லுங்கள் சார். 10 12 2 ரைட். 2 இருக்கீங்களே. வாழ்க்கை குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், 10 தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் யாருக்காச்சும் நீங்கள் சொல்கிறாந்தாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய வாக்குகள் எப்படி இருக்கும்? நீங்கள் ஜோதிடர் தானே சார்? ஜோதிடம் பார்க்கலாம். ஜோதிடர் ஆர்வலர். அப்போ தொழில் யாருக்காச்சும் உங்களுக்கு உங்கள் வாயால் தொழில் செஞ்சு சூப்பராக இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க தொழில் சேர்ந்து அமோகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்கியம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. சரிங்களா? ஆனால் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விரயம் உண்டு. அந்த விரயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணம் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மைனஸ் ஆகி தீரும். ஏன்னா 2ஆம் பாவத்தில் குடும்பம் இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த வாய், இந்த முகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதில் ஒரு மைனஸை கொடுத்து தான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார். அதாவது காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12 கூடியவர் இல்லையா? 12ங்கிற ஒரு விரயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 9ஆம் பாவம் பாக்கியங்கிறது அமைப்பை தருவார். தான் இந்த குருவோட அமைப்பு அப்படி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்கவுங்க ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குன்னு பார்த்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். தனுசு இலக்கணம் 7னா உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துலேருந்து எங்கே சார் பார்ப்பார்? நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே அவங்க சூப்பராக இருப்பாங்க. அடுத்த 3 பார்வை இருக்கலாம் சார். 11 ஒரு லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ஆசைப்பட்ட விஷயங்கள், ஒரு மைனஸை சறுக்குனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். அப்போ யாராச்சும் உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் லாபத்தோடு நல்லா இருப்பீங்க. அதாவது எந்த பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இப்போ உங்களை பார்க்குறாரோ அந்த பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் யாருக்காச்சும் நீங்கள் அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாலோ இல்லைன்னா இங்கே சொன்னாலோ ஒரு வாக்குப்பளிதம், அந்த மாதிரி ஒரு வாக்குப்பளிதங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். அப்படிங்கிறத அந்த குரு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் அவர் காலச்சக்கரத்துக்கு 9 12 கூடியதுனால எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விரயத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இப்போ மூத்த சகோதரர், சித்தப்பா இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டு. முழங்கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வலி வேதனைகள் உண்டு. இருக்கா இல்லையா? முடிஞ்சு போச்சா? அப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு லாப சம்மந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு கிடச்சிருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறது, ஒரு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு விரயம், ஒரு பாக்கியம். இதுதான் அந்த கான்செப்ட். புரியல? கண்டிப்பாக இது ஒரு அமைப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அவங்க குரு எங்கே நிற்கிறாரு, எங்கே பார்க்குறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா போட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஐயாவுக்கு எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு கேளுங்க. இது இந்த மாடு எவ்வளோங்க அப்படின்னா, மாடு சும்மா தான் அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு மாடுங்க, எங்கள் அம்மா வீட்டில் ஒரு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாடு அப்படிங்க. இதே ஒரு காசு ஒரு 1000 ரூபாய்ன்னு சொன்னால், இல்லைங்க எனக்கு எதுக்குங்க அது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன மெத்தேடை இந்த வீடியோவை 3 தடவை போட்டு பாருங்கள். இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இதே புரிஞ்சுக்கும். நம்ம எல்லாமே தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி ஓசிலேயே கேட்டுக்கலான்னு ஐடியா பண்ணக்கூடாது. ஏன்னா அது வாடிக்கையாளர்கள் கேட்கலாம், நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், இவர் சொல்கிறப்ப உடனே உட்காந்து ரைட்டு குரு இங்கே பார்க்குற ரைட், ஓ இதுதான் நடக்குது நம்ம திங்க் பண்ணணும். இப்போ அப்படி பார்த்தா தானே சக்ஸஸ். இப்போ ஐயா லோடன் நண்பர் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குது சொல்லுங்கய்யா. எனக்கு குரு 2ல் மகரத்துலேருந்து 2ஆம் இடத்துல இருக்குதுங்க ஐயா. 2ஆம் இடத்துலேருந்து பார்த்தாச்சுன்னா எங்கெங்கெல்லாம் பார்ப்பான்? 2ஆம் இடத்துல பார்ப்பாப்புல, 6ஆம் இடத்தை பார்ப்பாப்புல, 8ஆம் இடத்தை பார்ப்பாப்புல, 12ஆம் 6 8 10 பார்ப்பாப்புல. இப்போ இவர் வாயால் இங்கே இருக்கிற யாராச்சும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போடணும் அப்படின்னாச்சுன்னா இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு தட்சணையோ கொடுத்தோ ஒரு தொழில் ஆரம்பிங்க, அமோகமாக இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? அடுத்தால வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராச்சும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்சணமாக கொடுத்து அவருக்கு உண்டான மரியாதை மாதிரி செலுத்தி இந்த வேலை உனக்கு இந்த இடத்துல ஒரு இன்டர்வியூ பார்ப்போம், உனக்கு வேலை நல்லபடியாக கிடைக்குன்னு சொல்லி ஒரு வாழ்த்துனாருன்னா கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும், மாறவே மாறாது. இந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதிரி. அப்புறம் 2ஆம் பாவம் சம்மந்த வாக்குப்பளிதம் உள்ள ஜாதகம் இருக்கப்போ 2ஆம் இடத்தை யாரெல்லாம் குரு பார்க்குறோம் அவங்ககிட்ட போய் ஒரு வாக்குப்பளிதம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு வாக்குப்பளிதம் கிடைக்கும். அப்புறம் 3ஆம் பாவம் இப்படி ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் ஒரு நல்ல வார்த்தைகளை அந்த மாதிரி விஷயங்களை வாங்கும்போது அமோகமாக இருக்கும். இப்போது 12ஆம் இடத்தை 8ஆம் இடத்தெல்லாம் பார்க்கும். 2ஆம் இடத்துல இருந்தால் குரு எங்கே பார்க்கும்? 8ஆம் இடத்தை பார்க்க இல்லையா? செத்து போயிடும்னு சொன்னால் செத்து போயிடுவான் சார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விரயம். ஆனால் அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு சொன்னாச்சு நான் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவான். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு உள்ள ஜாதகம் தான். குரு எங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள். இயற்கையிலே பவர்ஃபுல்லாக அவர் தான், பவர்லெஸ்ஸாக அவர் தான், கொடுக்கறது அவர் தான், அழிக்கிறது அவர் தான். அதுதான் காலபுருஷன் 9க்கும் 12 குருவர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் ஒரு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குது பாருங்கள், சொல்லுங்கள். லக்கணத்துக்கு 12 இருக்கிறாருங்களா? லக்கணத்துக்கு 12 இருந்தால் எங்கெல்லாம் பார்ப்பாருங்கய்யா? 4, 6, 8. நீங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு நீங்கள் வீடு கட்டுவ, வண்டி வாங்குவ அப்படின்னு உங்கள் வாயால் சொன்னால் அது கண்டிப்பாக பலிக்கும். கல்யாணம் எப்போ ஆகும் கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன தசா புத்தி ஓடுது? தாகு தசையில் குரு புத்தியா? நீங்கள் கோபுர நிழலில் நின்றுட்டு வாங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். கோபுர நிழல் இருக்கு. நாளைக்கு ஆஃபீஸில் நிற்க மாட்டோம். நாளையிலிருந்து ஆஃபீஸில் ஆள் இருக்காது. ஆஃபீஸுக்கு வேட்டு வச்சுட்டாங்களா எல்லாம் கோபுர நிலத்து எங்கே இருக்கப்பா? நான் சார் எங்கேப்பா இருக்கிறேன் நம்மளே சொல்லிடலாம். ஃபோன் அடித்து எடுக்கல, கோபுர நிழல் இருக்குது நிற்பாப்பில் பாருங்கள். இந்த பக்கத்தில் வேலூர் சைடில் எங்கேயாச்சும் கோபுர நிழலில் நிற்கலாம். குருனா மர நிழலில் நிற்கலாம். அப்போ அந்த குரு நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அஸ்தத்துக்கு உண்டான மரம் என்னங்கிறது பஞ்சாங்கத்தில் பாருங்கள் இருக்கும். அந்த மரத்தில் நின்னாலும் உங்களுக்கு உடனே அந்த கல்யாணம் பார்க்குங்கிறத கொடுத்துருவாரு. ஓகே சிறப்பு சார். கல்யாணம் நடந்ததுன்னா பத்திரிக்கை கொண்டு வைக்க ஓகே. இது வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த மீட்டிங்கில் பேச வச்சு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதை எனக்கு இந்த மாதிரி இதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வெளியில் பேசக்கூடிய அமைப்பு. அதை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு நண்பர் பரணி லோகநாதன் ஐயாருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் அவர்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி.